நம்ம அண்ணா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை அல்லவா நான், சத்துரு என் வாசல் அடைக்கிறது வரை நீர் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்? நான் ஆலயத்துக்கு போயிட்டு இல்லையா கொஞ்ச நேரம் வந்து படுத்தேன், அதற்குள்ள என் கதவை பூட்டிட்டானே, உம்முடைய தூதனை அனுப்பி இந்த ராத்திரில நீர் தெய்வம் என்பதை நீ சும்மா தும்மினா போதும், அது இழகி போகும். நீ யூ ஜஸ்ட் தும்ம பிரதர். இது உட்கார்ந்தப்போ ஜபம், என்ன ஜபம் ஆண்டவரே. அப்புறம் போன் எடுக்கிறது, பிரதர் நீங்க பிரதர் தானா பிரதர்? என்ன கஷ்டம் இல்ல? ஆமா சிஸ்டர், நான் பிரதர் தான் சிஸ்டர். பிரதர் ஒரு ஜபக்குறிப்பு பிரதர். ஆஹா, என்ன ஜபக்குறிப்பு? வாசல மொத்தம் சத்துரு பூட்டிட்டான் பிரதர். நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கதவு திறக்கப்படணும். அப்படியே கண்ணை மூடுங்க சிஸ்டர். கண்ணை மூடிட்டேன் பிரதர். வாயை திறந்து அல்லேலியா சொல்லுங்க சிஸ்டர். சொல்லிட்டேன் பிரதர். காற்று வார மாதிரி ஒரு அல்லேலியா சொல்லுங்க சிஸ்டர். சொல்லிட்டேன் பிரதர். கண்ணை திறந்து பாருங்க சிஸ்டர், கதவு அங்க இருக்காதே. ஓ ஹல்லேலூயா, பிரதருக்கு என்ன பவர்! அது என்ன, அது என்ன? அரசியல்வாதிகள் தெய்வ பிள்ளைக்கு விரோதமா போடுற அத்தனை திட்டமும் செலந்தி வலை. ஒரு மனுஷனை பூமியில இல்லாதபடி எடுத்து போடணும்னு மந்திரவாதிகள் போடுகிற எல்லா மந்திரவாதமும் செலந்தி வலை. நான் யாருன்னு காட்டித்தாரேன்னு உனக்கு சவால் விட்டுட்டு போய் உன்னை வாழ விட மாட்டேன்னு சவால் விட்டது செலந்தி வலை. செலந்தி வலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தான் கொடுக்கணும். இரும்பிட்ட டீல் பண்ற மாதிரி யார்கிட்ட டீல் பண்ணப்படாது, செலந்தி வலையிட்ட டீல் பண்ணப்படாது. அதுக்கு ஒரு டீலிங் வேல்யூ கிடையாது. நீ சும்மா உடைச்சிட்டு வெளியே வந்துடணும். மொர்தெகாயை கொல்லும்படி எல்லா பக்கமும் ஆமான் பூட்டிட்டான். அப்புறம் ஆமானுக்கு தெரிஞ்சது நான் பண்ணினதெல்லாம் செலந்தி வலைன்னு.